பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா ததாயன்தும் பிதைனின், கடன் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்தால், இலா அஜலின் முசம்மன், குறிப்பிட்ட தவணை வரையிலும் கடன் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்தால், ஃபக்துபூர், அதை எழுதி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறான். எழுதுறதுன்னு சொன்னால் எப்போ எழுதணும், எப்படி எழுதணும், அதை பற்றியெல்லாம் நேற்று உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது. சில உலமாக்கள் கடன் வியாபாரத்தில் எழுதிக்கிறது வாஜிபு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குண்டான காரணங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. சில உலமா பெருமக்கள் எழுதுறது முஸ்தஹப்பு, ஆளை பார்த்து எழுதிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் விளக்கங்கள் எல்லாம் நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான், வல் யக்துபு பைனக்கும் காத்திபும் பில் அதல், உங்களுக்கு மத்தியிலே எழுதக்கூடியவர் நீதத்தை கொண்டு அவர் எழுதட்டும். வலா யாப காத்திபுன் ஐ யக்துபா, எழுதுவதற்கு எழுதக்கூடியவர் மறுக்கக்கூடாது. கமா அல்லமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை போல ஃபல் யக்துப், அவர் எழுதட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த பத்திர வேலை பார்க்குறாங்கல்ல, பத்திர ஆஃபீஸில் பத்திர வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதுவும் ஒரு அமல் தான். சும்மா தீனுங்கிறது வெறும் தொழுகை, நோன்பு, சக்காத்து இது மட்டும் தீன் இல்லை. இந்த பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறுகிறான். ஃபல் யக்துப், அவன் எழுதட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸோ பத்திர வேலையை செய்யக்கூடியவங்க, பத்திரம் அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள், அவங்க செய்ய வேண்டிய ஒரு நியாய தர்மம் என்ன அப்படின்னா, அமைக்கக்கூடிய பத்திரங்கள் அது நல்ல வழியில் இருக்க வேண்டும். ஃபோர்ஜரி வேலையை பார்க்கக்கூடிய பத்திரங்களை அமைக்கக்கூடாது. ஃபோர்ஜரி வேலையை பார்க்குற பத்திரங்கள் அமைக்காமல் நியாயமான தர்மமான முறையில் பத்திரங்கள் அவங்க அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அந்த பத்திர வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுப்பான். அல்லாஹ் இந்த ஆயத்தில், இந்த வாசகத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பத்திரம் அமைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க தான் பத்திரங்களை அமைச்சு கொடுப்பாங்க. அப்போ பத்திரங்களை அமைக்கக்கூடியவர்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு கடன் போக்குவரத்து, அதுக்கு பத்திரம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவர் நியாயத்தோட அந்த பத்திரத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அதில் எந்த தரப்புக்கும் அநீதம் இழைக்கக்கூடிய வகையில் அவர் பத்திரம் அமைக்கக்கூடாது. ரெண்டு தரப்புலையும் கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர், ரெண்டு பேருக்கும் நியாயமாக இருக்கிற மாதிரி அந்த பத்திரத்தை அவர் அமைக்க வேண்டும். இது ஒரு உதவியும் கூட. அதாவது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு நீ ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தால் அதுவும் ஒரு தர்மம்தான். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்றால் அவனுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பது அதுவும் ஒரு தர்மம்தான். இதெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய வாசகங்கள். அதே மாதிரி ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு கல்வியை கொடுத்திருக்கிறான், அந்த கல்வியை அவர் மறைக்கிறார். அந்த கல்வியை அவர் மறைச்சு அவர் அதை கொண்டு மக்களுக்கு பலனடைய செய்யவில்லை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நெருப்பிலே உண்டான கடிவாளத்தை அல்லாஹ் அவருக்கு அணிவிப்பான் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஒரு விஷயம், துனியாவில் எல்லாமே தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று தெரியும், ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. அப்போ அவங்கக்கிட்ட பத்திரத்துக்காக வேண்டி போனால் அதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதுக்குண்டான காசு வாங்கிக்கிறாங்க, அது ரைட்டு, அது அவங்க தொழில். காசு வாங்கி கொண்டாலும் அதில் நியாய தர்மம் அது கடைபிடிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தாலா பில் அதில் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தாலா இதில் பயன்படுத்தி இருக்கிறான். ரெண்டு பேருக்கும், கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர், ரெண்டு பேருக்கும் எந்த அநீதமும் செய்து விடாமல் அந்த பத்திரத்தை அமைக்கணும். ஏன்னா அதில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். சமயத்தில் பத்திரம் அமைச்சிட்டா கூட அதை கொண்டு போய் லீகல் ஒப்பீனியன் கேட்க வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா பத்திரம் அமைக்கிறவங்க ஏதாவது எட்டிக்கு பொட்டியா எதையாச்சும் அமைச்சிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அதை கொண்டு போய் லாயர்கிட்ட கொடுத்து, வக்கீல்கிட்ட கொடுத்து, லீகல் ஒப்பீனியன்னு அவன் சும்மா வாய் வழியாகவும் லீகல் ஒப்பீனியன் சொல்கிறாங்க, காசை வாங்கிக்கிட்டு எழுத்து வடிவத்திலையும் லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறான். இப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. பொதுவாக அந்த பத்திரம் அமைக்கிறவங்களுக்கு நெளிவு சுழிவு தெரியும். அப்போ அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சதுனால என்ன நியாயமாக பண்ணணுமோ, கமா அல்லமஹுல்லா, அல்லாஹ் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தானோ அது மாதிரி ஃபல் யக்துப், அவன் அந்த பத்திரத்தை அமைக்கட்டும். இப்போ பத்திரத்தை யார் அமைக்கிறது? வல்யும்லில்லதி அலைஹில் ஹக், கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய ஹக்கு எவன் மீது இருக்கின்றதோ அவன் அந்த பத்திரத்தினுடைய வாசகத்தை அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். வல்யத்தகில்லாஹ ரப்பா, அல்லாவை அவன் தன்னுடைய ரப்பாகி அல்லாவை அவன் அஞ்சட்டும். வலா எபுஹஸ் மின்ஹு ஷையா, அதுல இருந்து எதையும் அவன் குறைத்து விடக்கூடாது அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். பத்திரத்தை அமைச்சிட்டு அந்த பத்திரத்தினுடைய அந்த வாசகத்தை ரெண்டு பேருக்குமே படிச்சு காட்டணும். கடன் கொடுத்தவருக்கும் படிச்சு காட்டணும், கடன் வாங்கியவருக்கும் படிச்சு காட்டணும். இது ரெண்டு பேருக்கும் இதை படிச்சு காட்ட வேண்டியது அவசியம், அல்லது கொடுத்து அவங்கள படிக்க சொல்லணும். அதுல ஏதாவது கரெக்ஷன், ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கிற மாதிரி அந்த பத்திரம் அமைக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி பத்திரங்களை அமைச்சு அதுல வெறும் பத்திரம் மட்டும் அமைச்சிடுறது இல்லை, அதுல சாட்சி கையெழுத்துகளும் போட வேண்டும். இதுவும் அல்லாஹ் தாலா சொல்றான். ஃபைன் கானல்லதி அலைஹில் ஹக், கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய ஹக்கு அது யாருக்கு இருக்கிறதோ, ஒருவேளை அவன் சஃபீஹன், புத்தி கொஞ்சம் கம்மியானவனாக இருக்கிறான், விவரம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே வேலையாக இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அதையே செஞ்சு செஞ்சு பழக்கமாகி எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். இப்போ தான் முறையாக பத்திரம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் சஃபீஹாக இருக்கிறார், கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குது, அது சம்பந்தமான நாலேஜ் கம்மியாக, அல்லது ஈஃபன், பலகீனமானவராக இருக்கிறார், வயசானவராக இருக்கிறாரு, அவரால் இந்த வேலைங்களை எல்லாம் பார்க்க முடியாது, அல்லது அவுலா எஸ்தீயு ஐயும் இல்லா ஹுவா, அவன் அந்த வாசகத்தை அமைப்பதற்கு சக்தி பெறாதவனாக இருக்கிறான் அப்படின்னா இவனுக்கு பகரமாக ஃபல் யும்லில் வலியுஹு பில் அத்ல், இவனுடைய பொறுப்புதாரி, அதாவது கடன் வாங்கியவன் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த கடன் வாங்கியவருடைய பொறுப்புதாரி அவர் நீதத்தை கொண்டு அந்த பத்திரத்தினுடைய வாசகங்களை அமைக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஸ்தஸ்ரிது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்களில் 2 பேரை சாட்சியாக போடுங்க. ஃபைல்லம் யக்கூனா ரஜுலை, அந்த 2 ஆண்கள் சாட்சி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஃபர்ரஜுலுன் வம்ராத்தானி மிம்மன் தர்தௌன மின ஷுஹதா, சாட்சிகளிலே நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆண் 2 பெண், அவங்கள சாட்சியாகும். 2 பெண் எதுக்காக சாட்சி போடணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்லும்போது, அந்த அதில்ல எஹதாகுமா, அந்த 2 பேரில் ஒருத்தி மறந்துட்டா கூட பத்து தக்கிர எஹதாகுமல் உஹரா, இன்னொருத்தி அவளுக்கு ஞாபகப்படுத்துவாள், நினைவுபடுத்துவாள். அன்னைக்கு கடன் வாங்கினாங்கல்ல, அவர் கொடுத்தாருல்ல, இவர் வாங்கினார்ல அப்படின்னு ஆமாண்டின்னு அதுங்க பேசிக்கும். அதனால் அல்லாஹ் தாலா ஒரு ஆண் 2 பொம்பளை, ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண். இப்படி பார்க்கும்போது ஹதீஸ் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நிறைய கிதாபுகளில் இருக்குது, சிஹா சித்தா போன்ற கிதாபுகளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாட்டி பெண்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நிறையா சதகாத்துகள் கொடுங்க, நீங்கள் நிறையா சதகாத்துகள் கொடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நரகத்தில் உங்களை அதிகமாக நான் பார்த்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொன்னாங்க. அப்போ உடனே ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட, அது எல்லாம் பொம்பளைங்க மட்டும் அதிகமாக நரகத்தில் இருக்க பார்த்தீங்க, ஏன் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், சபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. தொட்டதுக்கெல்லாம் வாயில் பலகீனமான படைப்பு. ஆம்பளை கையை ஓங்கிடுவான், கோபம் வந்துச்சுன்னா கையை ஓங்கிடுவான், படார்னு ஒரு அடி போட்டுருவான். ஆனால் பொம்பளைங்களால் செய்ய முடியாதுங்கிறதுனால அதுவும் செய்வாளுக. அதுவும் முடியாத பட்சத்தில் நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி எதனாச்சும் வாயை விட்டுருங்க, லானத்.
சாபம் கொடுப்பாங்க. அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள். இது ஒரு ரீசன், இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நெக்ஸ்ட் காரணம், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். எல்லா பொம்பளைங்களும் இல்லை, எல்லா மாஷா அல்லா நல்ல சாலிகான பெண்மணிகளும் இருக்கிறாங்க. ஆனால் அதிகபட்சம் என்ன இருக்குதோ அதைத்தானே சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் என்னையா உன்னைய கட்டி கண்டேன் அப்படின்னு சொல்லி போடுவாளுங்க. அதனால் இந்த ரெண்டு பழக்கத்தினால நீங்கள் அதிகமாக நரகத்திலே இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் அதிகமாக சதகா கொடுங்கள், அதிகமாக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா உங்களை அறிவாலும் பலகீனமானவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா மார்க்க ரீதியாகவும் உங்களை பலகீனமானவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கும் கேள்வி கேட்டாங்க ஒரு அம்மா. அறிவு ரீதியாக எப்படி நாங்கள் பலகீனமானவர்கள் அப்படின்னா, இதான் குரானை பாரு. அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண்களை சாட்சியாக போடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? பலகீனம் இருக்குது. சமயத்தில் மறந்துடுவாங்க, சமயத்தில் இல்லாததை கூட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பொம்பளைங்க கிட்ட அந்த பழக்கம். அப்போ வம்ராத்தானி ஃபரஜுலும் வம்ராத்தானி, அதுக்கு தான் ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண்கள். அப்போ அறிவில் கம்மியானவர்கள், இது அல்லாஹ்வுடைய சொல் ஆச்சா. அது ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா, மார்க்க ரீதியாக நீங்கள் எப்படி பலகீனமானவங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் மாதம் முட்டிலும் 5 நேரம் தொழுவ முடியுமா? முடியாது. உங்களுக்கு திடீர்னு மாதவிடாயின்னு வந்துடும். அதுக்கப்புறம் மாதவிடாயிலிருந்து நீங்கள் சுத்தமாகிற வரைக்கும் தொழுவ முடியாது. நோன்பு நல்லா தான் வச்சுக்கிட்டே இருப்பீங்க ரம்ஜானில், திடீர்னு மாதவிடாய் வந்துடும். மாதவிடாய் வந்துருச்சுன்னா நோன்பு வைக்க முடியாது. பின்னால் அதை கலா செய்யணும். தொழுகைக்கு கலா கிடையாது, நோன்புக்கு கலா இருக்குது. பொம்பளைங்க ரம்ஜானில் நோன்பு விட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த நோன்பு பின்னால் அடுத்த ரமஜான் வர்றதுக்குள்ளார அதை கலா செஞ்சிடணும். 3 நோன்பு வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சௌரியமாக போச்சு. அப்போ அந்த கலா ஈஸியாக செஞ்சிருவாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணி செய்யணும். அதெல்லாம் எல்லாம் மாஷா அல்லா செய்கிறவங்க செய்வாங்க. எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இருக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரியும் செய்யாத ஆளுகளும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போது இதுதான் காரணம், இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் பண்ணார்கள். இது வரைக்கும் வைங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் அந்த ஆயத்து முடியலை. குரான்லேயே இது நீளமான ஆயத்து. அடுத்து அல்லாஹ் தஆலா வலா யாப ஷுஹதா இதா மாதுஉ வலா தஸமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலி, அல்லாஹ் பேசுகிறான். அதை பற்றியும் விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் விளக்கங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான்